வாரத்துல 2 நாளாச்சும் நம்ம கீரை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க நான் வந்து மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தேன். ஸ்கூல்லேருந்து வரப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டே வந்து ஃபுல்லா கிள்ளி தாங்க எடுத்து வச்சுட்டேன். ஆனா வெளிய தான் வச்சிருந்தேன். பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய புழு இருந்தது. மணத்தக்காளியில கீரையில இந்த மாதிரி புழு வருமான்னு எனக்கு தெரியலங்க. அது நல்ல வேளை என் கண்ல பட்டுருச்சு. அதனால மொத்தமா எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு, நம்ம வீட்டு பக்கத்துலயே முருங்கைக்கீரை இருக்கு. அதனால முருங்கைக்கீரை வந்து எடுத்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து பொரியல் பண்ணலான்னு நெனச்சேன். பட் வேர்க்கடலை வந்து இல்ல அப்படிங்கிறதுனால கூட்டா பண்ணிட்டேன். முட்டை குழம்பு வச்சிருந்தேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சட்னி, சாம்பார் வந்து வைக்கல. ரசம் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால காலையில பூஜை பண்ண முடியல. அதனால ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஈவினிங் தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேனே. எல்லாம் ரெடி பண்ணிட்டு காலையில வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு. நம்ம வந்து ஹரிபரியா பூஜை பண்ணோம் அப்டின்னா, மனசுக்கு நிறைவா இருக்காது அப்படிங்கிறதுனால விளக்கு மட்டும் பொருத்திட்டு, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஈவினிங்கா மனசுக்கு திருப்தியா சாம்பிராணி எல்லாம் போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்பா, அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. அதனால வரப்பவே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் கிரேவி பண்ணிட்டு, அவங்களுக்கும் கொஞ்சம் ஊத்தி குடுத்து அனுப்பிச்சுட்டேன். நைட்டு சிக்கன் கிரேவியும், தோசையும் தாங்க.